ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அந்த கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். போன போன வீக்கெண்டே போட வேண்டியது போடாம விட்டுட்டேன். அதாவது கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வெளியே போயிட்டேன், அதனால போடல. திஸ் வீடியோ இன்னைக்கு பார்ப்பீங்க. பார்ட் 3 பார்ட் 4 சொல்லியிருந்தேன். போன பார்ட் 2லேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் பிடிஎஃப்லேயும் சொல்லியிருப்பேன் 3, 4 இருக்குன்னு. நான் 3ஏ போட்டு முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால ஒரே பிடிஎஃப்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். ரொம்ப இழுக்க விரும்பல. ஏன்னா பேஜஸ் வந்து நிறைய இருக்கு பிடிஎஃப்ல. அதனால ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் பார்ட் 2 வந்து 18 மினிட்ஸ் போனதே வந்து ரொம்பலாம் வியூஸ் போகவே இல்ல. அதாவது எனக்கு வியூஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. என் கன்டென்ட்ட பார்த்தா போதும், ஷேர் பண்ணா போதும், உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைச்சா போதும். அதனால ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எம்எம்எக்ஸ்எம்னு இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். அந்த இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல போடுறனால. அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். நம்ம கன்டென்ட்குள்ள போலாம். லாஸ்ட் எம்எம்எக்ஸ்எம்மோட ஓவர்வியூ பார்ட் 3 எம்எம்எக்ஸ்எம் மார்க்கெட் மேக்கர் மாடல் அதுதான் பார்க்க போறோம். பிடிஎஃப்குள்ள போயிடலாம். ஓகே. இப்போ வந்து நான் ரொம்பலாம் விளக்க விரும்பல. ஏன்னா ரொம்ப பெருசா போயிரும் வீடியோ. ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளியர் கட்டா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? திஸ் த மார்க்கெட் மேக்கர் மாடல். இதுதான் வந்து பார்ட் 3 மார்க்கெட் மேக்கர் மாடல் கவர்டுன்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போறோம். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட், மிட்டிகேஷன் பிளாக், ஹவ் டு ட்ரேட் எம்எம்எக்ஸ்எம், பிரேக்அவே கேப்ஸ், ஆர்டிஆர்பி, சில்வர் புல்லட். ஓ சாரி, திஸ் இஸ் நாட் இதுக்கு வராது. ப்ரீவியஸ் இது அது இங்கேயே போட்டுட்டேன். இந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட், மிட்டிகேஷன் பிளாக், ஹவ் டு ட்ரேட் எம்எம்எக்ஸ்எம், சில்வர் புல்லட். சாரி கைஸ். அப்புறம் ஒரே ஒரே இதா போட்டுட்டேன்னா ஓகேவா? மார்க்கெட் மேக்கர் மாடல்ல இது பார்த்துட்டோம். அடுத்தது டாப் டவுன் அனலைசிஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் என்ட்ரி மாடல்ஸ். இது வந்து 4th வீடியோவா போடுறதா இருந்தேன். அதனால வந்து இதிலேயே முடிச்சிடலாம். ரொம்ப இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கண்டென்ட்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதிலேயே சேர்த்துறேன் இந்த பிடிஎஃப்ல. ஓகே. லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ், இன்டர்மீடியட் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ், ஷார்ட் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ் புட்டிங் இன்டு ஆல் டுகெதர், யூனிவர்சல் மாடல், ஏசியன் மாடல், டென்ஜி. ஓகேவா? திஸ் இஸ் த கவர்ட். இது என்னென்ன அப்படிங்கிறத வந்து சிம்பிளா நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இதெல்லாம் புதுசா இருக்கும். எம்எம்எக்ஸ்ல என்ன இதெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. இதுதான் எம்எம்எக்ஸ்எம். அதனால தான் சொல்றேன். ஓவர் வியூங்கிற ஒரு வீடியோ வந்து போட ஆரம்பிச்சேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே என்னென்ன போஸ்ட் பண்ண போறேங்கிறது தெரிஞ்சிரும். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி ஈகரா வெயிட் பண்ணுவீங்கல்ல. இந்த வீடியோ வந்தா இதோட கன்டினியூஷன் அப்படின்றதுனால. ஓகேவா? டைம் ஃப்ரேம் எலிமெண்ட் பார்த்தலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். மந்த்லி பயாஸ், மைக்ரோ டைரக்ஷன், பிக் பிக்சர். அதாவது மந்த்லி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வியூவ குடுக்கும். பர்ப்பஸ் வந்து என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் லாங் டெர்ம் ட்ரெண்ட் மேஜர் லிக்விடிட்டி ஜோன்ஸ். அதாவது இது ஏன் பர்ப்பஸ் லாங் டெர்ம் ட்ரெண்ட் மேஜர் லிக்விடிட்டி ஜோன்ஸ்ன்னு சொல்றேன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸோ, இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோ, ஸ்மார்ட் மனியோ அவங்கலாம் வந்து ப்ளே பண்றது எந்த இடம்னா, மந்த்லி, வீக்லில தான் ப்ளே பண்ணுவாங்க. அதனால தான் இங்க பர்ப்பஸ் அது போட்டிருக்கேன். செக் ஆர்வின்னு பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட். அதாவது இந்த ஏரியால வந்து பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட்ல இருக்கமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஐடென்டிஃபை லாங் டெர்ம் ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹையர் ஹை, ஹையர் லோ ஆர் லோவர் ஹை, லோவர் லோ. அதாவது இப்போ புல்லிஷா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகுது அப்படின்னா, அது வந்து புல்லிஷ் கன்டினியூஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அத தான் இங்க போட்டிருக்கேன். ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ் லிக்விடிட்டி. அதாவது இந்த மந்த்லி பயாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து, நம்மளுக்கு ஓல்ட் ஹைஸ் அண்ட் ஓல்ட் லோஸ்னா என்னன்னா, ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்குல்ல மந்த்லில. அந்த அந்த இத தான் நான் இங்க போட்டிருக்கேன். மந்த்லி ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் இம்பேலன்ஸ். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்ஸ். இந்த இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்ஸ் மந்த்லில. ஏன்னா மந்த்லி பயாஸ வச்சு தான் நம்ம எல்லாமே இது பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து இஃப் பிரைஸ் இஸ் இன் மந்த்லி டிஸ்கவுண்ட் ஜோன் ஆர் ஃபார்மிங் ஹையர் லோ, புல்லிஷ் பயாஸ். அதான் சொன்னேன்ல இங்க. டிஸ்கவுண்ட் ஜோன்ல வந்துட்டு ஒரு ஹையர் லோ வைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது கன்டினியூஷன் புல்லிஷ் பயாஸா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அத தான் வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் மந்த்லி பயாஸோட சேர்த்திருக்கேன். அடுத்தது மந்த்லில வந்து பயாஸ பார்க்கணும். டெய்லில வந்து நம்ம பிடிஆர்ஏ அண்ட் செட்டப் ஜோன்ஸ பார்க்கணும். ஓகேவா? பர்ப்பஸ் ஃபைண்ட் கீ ஸ்மார்ட் மணி டூல்ஸ் தட் மேட்ச் மந்த்லி பயாஸ். பிடிஆர்ஏ டு லுக் ஃபார் டெய்லி ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், பிரேக்கர் பிளாக், லிக்விடிட்டி பூல்ஸ். அதாவது என்னென்ன பிடிஆர்ஏ இருக்கோ அந்த பிடிஆர்ஏ எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லில தான் பார்ப்போம். அத தான் இங்க சொல்லியிருக்கேன்.
இதுலயும் வந்து ஓல்டர்ஸ், ஐஸ் அண்ட் லோஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ். அலைன் டெய்லி வித் மந்த்லி பயாஸ். இன் மந்த்லி டிஸ்கவுண்ட் லுக் ஃபார் டெய்லி புல்லிஷ் ஓபி எஃப்இஜி. இன் பிரீமியம் லுக் ஃபார் டெய்லி பீரிஷ் ஓபி அண்ட் எஃப்இஜி. அதாவது மந்த்லி பயாஸ் எடுத்துக்கிட்டு மந்த்லியோட டிஸ்கவுண்ட்லயும் மந்த்லியோட பிரீமியத்திலையும் வந்து நம்ம வந்து டெய்லியில ஓபி அண்ட் எஃப்இஜி பார்க்க போறோம். அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி பயாஸ் டெய்லி எஃப்இஜி பிளஸ் ஓபி அட் டிஸ்கவுண்ட் வெயிட் ஃபார் த பிரைஸ் டு என்டர். லோ டைம் ஃப்ரேம் வந்து என்டர் பண்றது, டெய்லியும் என்டர் பண்றது. ஓகேவா? அதான் சொல்லியிருக்கேன். 1 hour execution. Purpose time your entry with precision inside the daily PDRI zones. Wait for liquidity sweep, internal range. ஓகேவா? இதுனா என்னன்னா பர்பஸ் என்னன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிற இடம் டெய்லி பீரியரை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப் இன்டர்னல் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்தால் தான் நம்ம என்ட்ரிஸ்ங்கிறது போவோம். மார்க்கெட் ஸ்ட்ரெச்சர் ஸ்வீப் பிஓஎஸ் சோச் அது இருந்தால் தானே நம்ம என்ட்ரி போவோம். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எஃப்இஜி ஓபி ஆன் 1 hour 15 மினிட் ஆர் 5 மினிட். ஓகேவா? இதிலலாம் நம்ம என்ட்ரிஸ் போகலாம். யூஸ் எம்எம்எக்ஸ்எம் டூல்ஸ். அதாவது இதுக்கு வந்து மெயினே வந்து PO3 அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சில்வர் புல்லட் டைம் வந்து நியூயார்க்கில் வந்து வரும் 10 UTC 10 to 11:30. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபோர் மந்த்லி புல்லிஷ் டெய்லி பிரைஸ் சென்டர்ஸ் டெய்லி புல்லிஷ் ஓபி. ஓகே, மந்த்லியில் வந்து பயஸ் புல்லிஷாக இருக்குது. PDRல வந்து மிட்டிகேட் பண்ணுது 1 hour லிக்விடிட்டி லோ. அதாவது ஏஷியன் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எஃப்இஜி என்ட்ரி பை. அது என்னன்னா ஏஷியா லோ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் PDRI இருக்கு. டெய்லியோட PDRனா இந்த ஏஷியா லோ இங்கே அண்டரில் இருக்கும். அப்போ இதுதான் லிக்விடிட்டி. இது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் போகும். அதான் சொல்றேன். ஓகே, அடுத்தது டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் மாடல்ஸ். அதாவது என்ன ஸ்டைல், நீங்கள் என்ன ஸ்டைல் ஆன ட்ரேடர், என்ன டைப் ஆன ட்ரேடர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் எம்எம்எக்ஸ்எம்ஏ செலக்ட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி மேலே போட்டுருக்குது பயாஸு, செட்டப்பு, என்ட்ரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க. நான் சும்மா சொல்லிடுறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு போங்க வேணும் அப்படின்ட்டு. எம்எம்எக்ஸ்எம் கோர் அப்படிங்கிறது வந்து பயாஸ் மந்த்லியில் இருக்கணும், டெய்லி 1 ஹவரில் எடுக்கணும். இதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு எம்எம்எக்ஸ்எம் ஃபார்ம் ஆகிற இடம். இன்ட்ராடேக்கு வந்து வீக்லி, டெய்லி 15 மினிட்ஸ் பார்த்தா போதும். ஸ்கேல்பிங் டெய்லி 1 hour 5 மினிட்ஸ். லிக்விடிட்டி ரன் வீக்லி 4 hour 15 மினிட்ஸ். ரிவர்சல் மாடல் வீக்லி, டெய்லி 1 hour. அடுத்தது மிட்டிகேஷன் பிளாக். இது இதுதான் வந்து மெயினே வந்து நம்மளுக்கு. வாட் இஸ் a மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னா, மிட்டிகேஷன் பிளாக் இஸ் a ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வேர் பிரைஸ் ரிட்டர்ன்ஸ் அட் to a zone where institutional orders buy and sell are partially filled to mitigate or settle their remaining orders. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் மணிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளாக்ல வந்து அந்த ஆர்டர்ஸ் மீதி உள்ள ஆர்டர்ஸ் வந்து அங்க விட்டுட்டு போவாங்க. எதுக்குன்னா, திரும்பி மார்க்கெட் கீழயோ, மேலயோ போகும்போது, அந்த சர்டைன் ஏரியாக்கு வரும்போது மார்க்கெட் திரும்பி அந்த இடத்துல விட்டுட்டு போன ஆர்டர்ஸ எடுத்துட்டு போகும். அதுதான் சொல்றான். இட் இஸ் a type of order block but specifically formed at a displacement and is often cleaner and more reliable. என் Instagram பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சும்மாவே புரிஞ்சிருக்கும். நான் போட்டிருப்பேன். நெறைய இது போட்டிருப்பேன். அது இல்லாம நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் இட் ஹேப்பன்? அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஆர்டர் பிளாக் தான். அது ஒண்ணும் வேற எதுவும் கிடையாது. மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக். அது எங்க வரும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து டிஃபரெண்ட். ஓகேவா? வாட் டஸ் இட் ஹேப்பன்? இன்ஸ்டிடியூஷன் லைக் பேங்க் ஆர் மார்க்கெட் மேக்கர் கான்ட் ஆல்வேஸ் fill large position instantly. So they split orders into chunks. When price revisit that level, they complete the process. அதான் சொன்னேன்ல, மேலே சொன்னேன்ல. அங்க வந்து விட்டுட்டு போவாங்க. திரும்பி வரும்போது மார்க்கெட்ட எடுத்துட்டு போவோம். அதுதான் இன்ஸ்டிடியூஷனலோட வேற. மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து அங்க தான் ஆர்டர்ஸ எடுத்துட்டு போவாங்க. மிட்டிகேஷன் பிளாக்ல. மிட்டிகேஷன் பிளாக் வாஸ் ஆர்டர் பிளாக். வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? ஃபீச்சர்ஸ். ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக் போட்டிருக்கேன். லொகேஷன் வந்து பிஃபோர் ஏ பிக் மூவ், ஆஃப்டர் அ ஸ்ட்ரெச்சர் பிரேக், பிஓஎஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ரோல் வந்து வேர் ஆர்டர் பிகின்ஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன்லேருந்து ஒரு மார்க்கெட் கிளம்புது அப்படின்னா அந்த இடத்துல தான் பிகின் ஆகும் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது. வேர் அன்ஃபில்ட் ஆர்டர்ஸ் கெட் செட்டில்டு. கன்ஃபர்மேஷன் நீடட் நாட் ஆல்வேஸ். கன்ஃபர்மேஷன் நீடட்ல வந்து நாட் ஆல்வேஸ். யூஸ்வலி சீன் ஆஃப்டர் பிஓஎஸ். இது வந்து பிஓஎஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போம். இது இது வந்து ஆல்வேஸ் அப்படிலாம் கிடையாது. பிஓஎஸ் இருந்தால் தான் பண்ணணும் கிடையாது. என்ட்ரி குவாலிட்டி மாடரேட் டு ஹை. இது வந்து ஹை அக்யூரசி மென் அலைன்டு. அதாவது ஒன்றும் இல்லை, மார்க்கெட் இப்படி ஒரு பிஓஎஸ் ஆகுது. மார்க்கெட் இங்கே பை ஆகி போயிருக்கும். இந்த பையில் இருக்க ஆர்டர் பிளாக்கை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். இங்கே பிஓஎஸ் நடந்திருக்குமா?
இங்க வந்து அலைன் ஆயி இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா, இந்த இதான் மிட்டிகேஷன் பிளாக்ன்னு சொல்றேன். ரைட்ல போன பை ஆர்டர்ஸ வந்து அங்க செல் ஆர்டர்ஸ் விட்டுட்டு போயிருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஆர்டர்ஸ்லாம். இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், ஸ்மார்ட் மனிஸ்லாம். அங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஆர்டர் பிளாக் எஃப்இஜி என்ன பீரியட் இருக்கோ அதோட சேர்ந்து நம்ம மிட்டிகேஷன் பிளாக் எடுக்கணும். அங்க தான் ஹை அக்யூரசி செல் நடக்கும். எம்எம்எக்ஸ். ஹவ் டு ட்ரேட் எம்எம்எக்ஸ் மார்க்கெட் மேக்கர் மாடல் பிளஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ். MMXM is a hybrid strategy that combines market maker behavior, smart money tools, ICT style. ஓகேவா? இது என்னன்னா மார்க்கெட் மேக்கர் மாடலுங்கிறது ஒரு தனி இது. அதுல வந்து ஸ்மார்ட் மணி எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க தான் மார்க்கெட்டை திருப்புவாங்க. ஓகேவா? அதுதான். It focuses on liquidity engineering, time-based setups, market structure shifts, institutional entry models. ஓகேவா? This is liquidity engineering means LR, HR சொன்னேன்ல, that means liquidity engineering. liquidity engineering செட் பண்ணி எடுக்கிறது அது கூட தான். டைம் பேஸ்டு செட்டப்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு சில்வர் புல்லட் நியூயார்க்ல என்ட்ரி கிடைக்குது அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல் பண்றது. ஓகேவா? என்ட்ரி மாடல்ஸ் சேம் தான். எதுவும் பெருசாலாம் கிடையாது. இப்படிதான் வந்து எம்எம்எக்ஸ்எம் மேப்பிங் இருக்கும். அதாவது ஒரிஜினல் கன்சால்டேஷன், அக்குமுலேஷன் 1, அக்குமுலேஷன் 2, அக்குமுலேஷன் 4 வரையும் போகலாம். அதுக்கு மேலேயும் போகலாம். மேக்ஸிமம் வந்து 4க்கு மேல போகலாம். மினிமம் வந்து 4 இருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? இது ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? டிஸ்கவுண்ட் பீரியட்ல மிட்டிகேட் பண்ணும். அப்புறம் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் இங்க நடத்துவாங்க. இது வந்து பை சைட் கர்வ், இது வந்து செல் சைட். இங்க இருந்து செல் சைட் கர்வ். Determine the bias, use higher time frame weekly, daily. Identify the directional flow. Are we in a premium sell zone or a discount buy zone? Where is the external liquidity sitting, old highs and lows? This is a main. அதாவது பை சைட் லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி சொல்றோம்ல அதுதான் சொல்றோம். இந்த இடத்துல வந்து எந்த ஆர்டர் டைரக்ஷனல் ஃப்ளோ அப்படிங்கிறத வந்து நம்ம பயாஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். எந்த சைடில் மார்க்கெட் போயிட்டு இருக்கு வீக்லியும் டெய்லியும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிட்டு டூல்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐயர் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்கல்ல. எஃப்இஜி ஆர்டர் பிளாக்ஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் பண்ணுறதுக்கு எஃப்இஜி ஆர்டர் பிளாக்ஸ் இது எடுத்துட்டு தான் மார்க்கெட் போகும். இப்படியே கண்டினியூஷன் ஆகும். அதாவது ஆர்டர் பிளாக்ஸுங்கிறது வந்து பீரிஸ் பிரைஸ் பீரிஸ் ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். பீரிஸ் கலர் பிளாக்கை தான் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு ஐசிடி சொல்லுவோம். அது வந்து புல்லிஷ் ப்ரைஸுக்கு நம்ம புல்லிஷில் இருக்கோம் அப்படின்னா புல்லிஷ் ப்ரைஸுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுதான் சொல்ல வரோம். லிக்விடிட்டி பூல்ஸ் எக்ஸாம்பிள் டெய்லி இன் புல்லிஷ் பிரைஸ் இன் டிஸ்கவுண்ட் பயாஸ் இஸ் ஈக்குவல் டு லாங். சிம்பிள். Identify the liquidity mapping. MMXM teaches the market maker seeking liquidity pools before moving price, looking for previous days lows, friction highs and lows, Asia, London, NY, internal versus external range liquidity. This is IRL, equal highs and lows, engineer liquidity, fake support and resistance. MMXM logic, they build liquidity traps, then reverse after triggering them. அதாவது ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், செக்ஷன் ஹைஸ் அண்ட் லோஸ், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ், இன்ஜினியர் லிக்விடிட்டி செட் பண்ணுற ஃபேக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் எம்எம்எக்ஸ்எம் மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடிட்டி ஒரு ரேஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பீடியர் இங்கே இருக்குன்னா ஏசியா லோ இருக்குன்னா ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போவோம். தட் இஸ் அ மேனிப்புலேஷன். PO3 ஆக்டர்ஸ் இந்த இடத்துல தான் இப்படி ஆக்ட் ஆகும். சிம்பிள் தான் எல்லாமே. வெயிட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சர் பிரேக். தி ஷோஸ் a ரியல் இன்டென்ஷனல் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஸ்மார்ட் மணி. சொன்னல ஸ்மார்ட் மணி தான் மார்க்கெட்டை திருப்புவாங்க. வாட்ச் ஃபார் பிஓஎஸ் ஜோர்ஜ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் பேட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் ஸ்ட்ராங் இம்பல்சிவ் மூவ்ஸ். அதாவது ஸ்ட்ராங் வந்து ஒரு மொமெண்டம் கேண்டிலாக இருக்கும், பெரிய கேண்டிலாக இருக்கணும். இப்படி பெரிய கேண்டிலாக இருந்துச்சுன்னா அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ப்ரைஸ் மூவிங் அவே ஃப்ரம் த லிக்விடிட்டி ஜோன்ஸ். என்ட்ரி அதாவது ப்ரைஸ் மூவ் அவே ஃப்ரம் லிக்விடிட்டி ஜோன்ஸ். அதாவது இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு அவே ஃப்ரம் லிக்விடிட்டி ஜோன்ஸ் அந்த ஜோனை விட்டு வெளியே போகுதுல சொல்கிறான். என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி ஒன்லி ஆஃப்டர் ஸ்வீப் ஆஃப் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எஃப்இஜிஓ அதாவது இஆர்ல ஒரு ரேஞ்ச் லோ, அதாவது ரேஞ்ச் லோனா ஓல்ட் ஐஸ் அண்ட் லோஸ் அதை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஏஷியா லோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன் எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம். ஓகே, என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறோமோ அங்கே தான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறத பார்க்கணும். எஃப்இஜி ஆர் ஓபி ஃபார்ம்ஸ் நடந்ததுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஓபிஆர் எஃப்இஜி ஃபார்ம்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம். அப்போ தான் என்ட்ரி போடும். என்ட்ரி ட்ரிகர் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட். ஓகேவா? மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் தான்
என்ட்ரி போடும். ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க மார்க்கெட் இன்னைக்கு. MMXM ஸ்ட்ரக்சர் ரீகேப் ப்ரீஓ3 மாடல். ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3ல தான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட சேர்த்து வந்து ரிவர்சல் அண்ட் கன்டினியூஷன், அது வந்து ஏஎம்டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா PO3ங்கிற ஒரு இதுல தான் ஒரு கேண்டில் டி எல்லா கேண்டிலுமே சரி ஒரு PO3ல தான் போயிட்டு இருக்கும். அதை வந்து இந்தந்த டைமுக்கு பார்த்தா நம்ம வந்து நல்லா ட்ரேட் எடுத்துக்கலாம். அதை தான் வந்து மார்க்கெட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லி. டிஸ்கிரிப்ஷன் சைட்வேஸ் ரேஞ்சஸ், அதாவது அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஏசியா ரேஞ்சு சொல்லுவோம். மேனிப்புலேஷன் வந்து எப்போதுமே லண்டன் தான் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து என்ஒய் தான், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுனால என்ஒய் சீசனல் ரியல் மூவ், சில்வர் புல்லட் என்ட்ரி இங்கே தான் கிடைக்கும். சில்வர் புல்லட் என்ட்ரி, சில்வர் புல்லட் டைம் விண்டோ UTC -4 10 AM to 11:30 AM. ஓகேவா? அக்கர்ஸ் ஆஃப்டர் லண்டன் மேனிபுலேட்டிங் டியூரிங் என்ஒய் செஷன். சிம்பிள் தான். செட் டெய்லி ஆர் 4-hour bias. This is okay. Are we in discount for buys? 1 minute. Okay. Are we in discount for buys? Are we near OB FEG period is? Example daily bullish price in discount zones. புல்லிஷ்ல இருக்கும். நம்ம ஒரு ரேஞ்சில் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு இந்த பிடிஆர் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. மார்க்கெட் வரும்போது அதை தான் சொல்றேன். ஏசியா அண்ட் லண்டன் செக்ஷன் ட்ராப். ஏசியா செக்ஷன் கிரியேட் ரேஞ்சஸ் அக்குமுலேஷன். லண்டன் செக்ஷன் டேக் அவுட்ல ஏசியா லோ லிக்விடிட்டி ஸ்வீப் கிரியேட் ஃபால்ஸ் பீரிஷ் மூவ். திஸ் இஸ் அ மேனிபுலேட்டிங் லக். அதாவது ஏசியா ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா இந்த லோ வந்து எடுக்குதுல்ல, ஸ்பீடா வந்து எடுக்கும், ஸ்பீடா மேலே போகும். மார்க்கெட் ஸ்பீடா வந்துட்டு தான் ஸ்பீடா மேலே போகும். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நடக்கிறது ஃபேக் மூவ். இதான் மேனிபுலேஷன் சொல்றேன். வெயிட் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். என்ஒய்சி செக்ஷன் ஓப்பன். Price break structure upward on 5 minutes, 15 minutes. Create FEG or OB above the sweep zone. This is a distribution leg where real move begins. அதாவது டைரக்ஷன் சைடு போகிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஒரு பிரேக்கா ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் லண்டன் ஸ்வீப் ஆகி மேனிபுலேஷன் நடந்ததுக்கப்புறம் பிரேக்கா ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேயோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம் ப்ரீமியம் மார்க்கெட் இங்கே என்டர் ஆகும்போது entry during filler bullet time 10 to 11:30 AM UTC -4. Price pullback into FEG OB entry is equal to inside FEG. ஓகேவா? அதாவது நம்மளுக்கு வந்து பிரைஸ் புல் பேக் பண்ணதுல அதுக்குள்ள இருக்க FEG OB. SL is equal to below the low Asia low or OB. TP is equal to next security London I PDH அப்படின்னா என்னன்னா ப்ரீவியஸ் டே ஐ. திஸ் இஸ் யுவர் சில்வர் புல்லட் பை என்ட்ரி. ஓகேவா? திஸ் இஸ் கிரைட்டீரியாஸ் நான் வச்சிருக்கிறது. MMXM சில்வர் புல்லட் என்ட்ரி செக்லிஸ்ட் இதெல்லாம் இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் என்ட்ரி போகலாம். டெய்லி பயாஸ் வந்து புல்லிஷில் இருக்கணும். ஏசியா ரேஞ்சு மேப்டு. ஓகே, ஒரு ரேஞ்சிங்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லண்டன் வந்து ஸ்வீப் பண்ணுச்சுன்னா அது வந்து சூப்பர் மேனிப்புலேஷன். பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் என்ஒயில் பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா சூப்பர். திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது எஃப்இஜி ஓபியில் என்ட்ரி. இந்த டைம்குள்ளே வந்துச்சுன்னா சில்வர் புல்லட். எஸ்எல் அண்டர் அபோவ் ஸ்வீப். என்ன எங்கே ஸ்வீப் பண்ணுச்சோ அதுக்கு அண்டரில் போடணும். டிபிஆர் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விட். ஓல்ட் ஐஸ் அண்ட் லூஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும். டாப் டவுன் அனாலிசிஸ் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். What is a long-term perspective? The long-term perspective will help you understand where the market is heading overall. So you are not trading against the bigger trend or smart money logic. You are not looking for entry here. You are looking for bias narrative and major liquidity targets. அதாவது மந்த்லி பயாஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லும் மார்க்கெட் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு கேண்டிலுமே பவர். தட்ஸ் த பவர் ஆஃப் மந்த்லி வீக்லி. அதை தான் வந்து பார்க்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். யூ ஆர் லுக்கிங் ஃபார் பயாஸ் நரேட்டிவ் மேஜர் லிக்விடிட்டி டார்கெட்ஸ். அங்கே என்ட்ரி போகிறது கிடையாது. ட்ரெண்டை வந்து அங்கே பார்த்துக்கணும். பர்பஸ் வந்து செட் ஓவரால் பயாஸ் புல்லிஷ் பேரிஷ். ஐடென்டிஃபை பிக் லிக்விடிட்டி டார்கெட்ஸ். எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டிஸ் இருக்குது, ஓல்ட் ஐஸ் அண்ட் லோஸ், எஃப்இஜிஸ் அங்கெல்லாம் இருக்கும். பார்ட் கீ ஓபி எஃப்இஜி ஜோன்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸ்டெப்ஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஹையர் லோ இஸ் ஈக்குவல் டு புல்லிஷ். சிம்பிள் தான், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ப்ரீமியம் வாஸ் டிஸ்கவுண்ட் அபவ் 50% செல் ஜோன் வந்து இது. ப்ரீமியம் 50 பிலோ 50% பை ஜோன்ஸ். லிக்விடிட்டி ஜோன்ஸ் டார்கெட் ஓல்ட் ஐஸ் அண்ட் லோஸ், மார்க் ஈக்குவல் அண்ட் லோஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா டைம் ஃப்ரேம்க்கும் இது உதவும். ஸ்மார்ட் மணி ஜோன்ஸ்
ஸ்மார்ட் மணிலாம் என்ன? அந்த PDRAs ஃபார்ம் பண்றவங்க தான் ஸ்மார்ட் மணி. OB, FEGs, மந்த்லி அண்ட் வீக்லிஸ். ஆன் மந்த்லி அண்ட் வீக்லிஸ். Use a major reaction area. Your drawn liquidity. Identify which side is being targeted. Set expectation. What is this? Set expectation. Bullish bearish runs. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் ஒரு ERல இருக்குது, IRல இருக்குது அப்படின்னா, ERL நோக்கி தான் மார்க்கெட் ஓடும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு வந்து லிக்விடிட்டி தேவை. மார்க்கெட்டுக்கு 2 ஆர்டருமே கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அததான் சொல்லியிருக்கேன். ஐடென்டிஃபை விச் சைட் இஸ் பீயிங் டார்கெட். ஒரு சைடு எடுக்குது செல் சைடு லிக்விடிட்டினா அப்படின்னா பை சைடு லிக்விடிட்டி போயே ஆகணும். அதான் ட்ரான் லிக்விடிட்டி. அப்புறம் அனலைசிஸ்ல வந்து இன்டர்மீடியேட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். டைம் ஃப்ரேம் டெய்லி. ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து டிஃபைன் செட்டப் ஜோன்ஸ் ஃபார் இன்ட்ராடே எக்ஸிகியூஷன்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் இன்ட்ராடே எக்ஸிகியூஷன்ஸ். இந்த டாப் டவுன் இன்டர்மீடியேட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்ட்ராடே எக்ஸிகியூஷனாக இருக்கும். கீ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவோம் எஸ்எம்சி படி. PDRA, மார்க் ஓபி, FEG லிக்விடிட்டி பூல்ஸ். ஓகேவா? ஜோன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசியா ஐஸ் அண்ட் லோஸ், PDH, அதாவது ப்ரீவியஸ் டே ஐ, ப்ரீவியஸ் டே லோ, அதெல்லாம் வந்து லிக்விடிட்டி கன்ஃபார்மாக இதெல்லாம் மெயின் திங். திஸ் இஸ் அ மெயின் திங். பயாஸ் மஸ்ட் அலைன் வித் அ லாங் டேர்ம் ட்ரெண்ட். அதாவது மந்த்லி வீக்லி இருக்குல்ல, அந்த ட்ரெண்டோட இதுவும் வந்து இந்த பயாஸும் ஒத்து போகணும். இப்போ வெயிட் ஃபார் த ப்ரைஸ் என்டர் தி ஜோன்ஸ் பிஃபோர் ட்ராப்பிங் டு அ லோ டைம் ஃப்ரேம். ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஓகேவா? இந்த ஜோனுக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம வந்து அந்த ட்ராப்பிங் ஆகும்போது லோ டைம் ஃப்ரேம்க்கு போயிடணும். அடுத்தது ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இது எல்லாமே வந்து இந்த கர்வ்ல தான் நடக்கும். MMXM தான். MMXL தான் பார்க்க சொல்றேன். எல்லாமே அதாவது மார்க்கெட் இங்கே இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல போயிட்டு இங்கே பிரேக்கா ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். ஓகேவா? எப்படி வச்சிருக்கு அப்படின்னா இங்கே தான் வந்து 10 AM வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இந்த இடத்துல தான் என்ட்ரிஸ்ங்கிறது வரும். அதாவது இங்கேயே போட்டிருப்பேன். டைம் ஃப்ரேம் 1 hour 15 minute 5 minute அப்படிங்கிறது ப்ரிசைஸ் என்ட்ரி எக்ஸிகியூஷன் இன்சைடு டெய்லி செட்டப் ஜோன்ஸ். அதாவது டெய்லி வந்து உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஒன்று தான். நம்ம பார்க்கறது மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். மார்க்கெட் 2 தான் பண்ணும். ஒன்று ரிவர்சல் பண்ணும், இல்லாட்டி கண்டினியூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். இந்த 2க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் தான். நியூயார்க் அட் அ டைம் இங்கே இருக்கு அப்படின்னா நம்ம செல்லுக்கு அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ரிவர்சல் இது. இங்கேருந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். அதே கண்டினியூஷன் ஆக போகுது. மார்க்கெட் இங்கே இருக்கு அப்படின்னா நம்ம இங்கேருந்து பை எடுக்க போகிறோம். சிம்பிள் இஸ் தட். சிம்பிளாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும். Key points confirm such a shift to BIOS torch. Look for FEG, OB mitigation block. This is a main. Sweep liquidity Asia PDAs and lows. Trade only during ideal sections. NY silver bullet. சொன்னல. Entry is equal to inside PDA plus confirms. Confirms means இந்த இது எல்லாமே நம்ம வந்து ஒத்து போகும். வேற என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நீங்க பார்த்துக்கலாம். அதான் சொல்றேன். புட்டிங் இட் ஆல் டுகெதர் MMX டாப் டவுன் ஃப்ளோ. அதாவது இது எல்லாத்தையும் போட்டு பார்க்கறது வந்து சொல்லியிருக்கேன். லாங் டேர்ம் மந்த்லி வீக்லி செட் மேக்ரோ பயாஸ் பெரிய ஒரு பயாஸ் வச்சுக்கணும். புல்லிஷ் பெரிஷ் மார்க்கி லிக்விடிட்டி ஜோன் லிக்விடிட்டி அண்ட் OBFG ஜோன்ஸ். இது திரும்பி திரும்பி வருது. இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் MX ஃபார் ICT ஆல்சோ. Intermediate term daily. Identify PDRAs. Wait for price to enter setup zones. அதாவது PDRA ஃபார்ம் இருக்குல்ல, இன்டர்மீடியட் டேர்மில் தான் வந்து நம்மளுக்கு PDRAங்கிறது ஃபார்ம் ஆகும். PDRAங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஜோன்ஸ்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அலைன் வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். இந்த டைம் ஃப்ரேமோட இந்த பயாஸ் சேர்த்துக்கணும். ஷார்ட் டேர்ம் 1 hour 15 minute 5 minute. Wait for liquidity boss. Enter using FAG OB mitigation. Trade during NY section silver bullet. எக்ஸாம்பிள் பயாஸ் இஸ் ஈக்குவல் டு புல்லிஷ் மந்த்லி இன் டிஸ்கவுண்ட். மந்த்லி ஒரு ஏரியாவில் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னா டெய்லி ஓபி இட் செட்டப் ஜோன் ரெடி. ஓகேவா? அங்கேருந்து டெய்லி ஸ்ட்ரெச் ஷிஃப்ட் கொடுத்து டெய்லியில் இருக்க ஓபி PDRA கிரியேட் ஆகி இந்த இடத்துல வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம போயிட்டு NYல ஸ்வீப் நடக்குதா, BOSக்குதா 5 மினிட்ல 1 ஹவரில் ஸ்ட்ரெச் ஷிஃப்ட் கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு என்ட்ரி இன் FEG at 10:30 AM silver bullet. ரிசல்ட் லோ ரிஸ்க் என்ட்ரி, ஹை ரிஸ்க் RR. ஓகேவா? சிம்பிள் அஸ் தட். சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்தது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்த வாரத்துக்குள்ளலாம் நம்மளுக்கு ஒரு வீடியோவும் வரும். இப்போதைக்கு இந்த 3 பார்ட்டையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க ஒரு வீடியோவும் தான் அப்கமிங் வீக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும்.
தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தவங்க எம்எம்எக்ஸ்எம் கத்துக்கிறாங்கன்னு விரும்புறாங்கன்னா, நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். என்ன பார்க்க போறோங்கிறத தெரிஞ்சா தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆம் ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்ம வந்து கோர்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். எம்எம்எக்ஸ்எம் நெறையா ஐசிடிலேருந்து பேசிக் டூ அட்வான்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். பிரைஸ் ஆக்ஷன், ஐசிடி, எம்எம்எக்ஸ்எம். ஓகேவா? இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஜாயின் டிஎம் மீ. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.